ஈரோடு நித்யா சமையலில் சேமியா பாயாசம் பார்க்கலாம். இது திடீர்னு ஒரு 50 கிளாஸ் பாயாசம் என் பையன் கேட்டதுனால திடீர்னு செஞ்சேன். கொஞ்சம் அவசரமாக தான் செஞ்சேன். டேஸ்ட்டு நல்லா தான் இருக்குது. நீங்களும் செஞ்சு பாருங்கள். கொஞ்சம் தண்ணியாட்டம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கெட்டியாயிருச்சு. நெய் எடுத்துக்கோங்க. நெய்யில் பார்த்திங்கன்னா முந்திரியும் திராட்சையும் போட்டுக்கோங்க. முந்திரியும் திராட்சையும் போட்டுட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. கொஞ்சம் முந்திரி திராட்சை புஃப்னு வர்ற அளவுக்கு விட்டுருங்க. பால் காய வச்சுக்கோங்க. நான் 1.5 லிட்டர் பால் எடுத்தேன். ஜவ்வரிசி ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்சுட்டு குக்கரில் நான் வச்சுட்டேன். கொஞ்சம் தடாத்தியாக வேகட்டும் அப்படின்னு அந்த ஜவ்வரிசியை வேக வச்சுட்டேன். ஜவ்வரிசி நல்லா வெந்தோடனே வறுத்த சேமியா வாங்கி அதை நான் போட்டுக்கிட்டேன். சேமியா நார்மல் சேமியா வாங்கினீங்கன்னா நெய்யில் வறுத்துக்கோங்க. நான் வாங்கினதே வறுத்த சேமியா வாங்கிட்டேன். அதையும் வேக வச்சுக்கோங்க. வேக வச்சுட்டு சர்க்கரை போட்டுக்கோங்க. நான் குவான்டிட்டி கொஞ்சம் அதிகமாக போட்டிருக்கிறேன். நீங்கள் 2 கிளாஸ் 3 கிளாஸ் பண்ணும்போது நீங்கள் கம்மியாக போட்டுக்கோங்க. இது நான் சேமியா தண்ணி ஃபுல்லாக உறிஞ்சிருச்சு. நீங்கள் தண்ணியில் வேக வச்சு பால் ஊற்றுனீங்கன்னா பால் தெரியாமல் இருக்கும். அதனால் நான் தண்ணியில் வேக வச்சுட்டேன். சர்க்கரை போடும் பொழுது நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். ஏன்னா அடி பிடிச்சிது. அதனால் சர்க்கரை போடும்போது ஆஃப் பண்ணிட்டேன். அந்த சூட்லேயே பார்த்திங்கன்னா சர்க்கரை கரைஞ்சிருச்சு. அதிகமான குவான்டிட்டிங்கிறதுனால கரைஞ்சிருச்சு. பாதாம் பாதாம் மிக்ஸ் வாங்கினேன். அதையும் நான் போட்டுக்கிட்டேன். கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு பாதாம் சேர்த்துனதுனால. இதுலேயே ஏலக்காய் எல்லாம் வந்ததுனால பார்த்திங்கன்னா நான் ஏலக்காய் பொடி போடலை. இதில் பால் ஊற்றலான்னு பார்த்தேன். இடம் பிடிக்காது அப்படின்னு தெரிஞ்சுட்டு நான் பாலில் எடுத்து குக்கரில் இருந்து போட்டுட்டேன். கொஞ்சம் தண்ணியாட தான் இருந்துச்சு. அப்புறம் ஒரு 2 ஹவர்ஸ் ஆகும்போது அது நல்லா கெட்டியாயிடுச்சு. இப்போ பொரித்து வச்ச முந்திரியும் திராட்சையும் பார்த்திங்கன்னா அதை நான் அதில் போட்டுக்கிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் கெட்டியாயிடுச்சு. நான் பையனுக்கு ஸ்கூலுக்கு கொடுத்துடும்போது நல்லாவே கெட்டியாயிடுச்சு. நல்லா இருந்துச்சு. டேஸ்ட் சூப்பராக இருந்துச்சு. செஞ்சு பாருங்கள்.